Say my name. What's your name? Chennai, South India. T-shirt full-ஆ நனைஞ்சிருச்சு வேர்வை. Travel. He is from Tripura. You're goddamn right. Mr. White. Mr. White? Yes. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவோம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வெரிஸ் அண்ட் ஸோ நம்ம போன வீடியோல என்ன பார்த்தேன், சாரி எனக்கு தெரியாது. நம்ம இங்கிருந்து டெல்லிக்கு போயிட்டு ஸோ மாதிரி ஏசி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம டெல்லிக்கு போய் இறங்கிட்டு நம்ம போன உடனே ஒரு சூப்பரான ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் திபேத்தியன் காலனிக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே பார்த்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் ஆக்சுவலி இதுக்கு நிறைய டெல்லிக்கு போயிருக்கேன். அதுதான் இதுதான் முறையாக வந்து நம்ம திபேத்தியன் காலனிக்கு போகிறோம். அப்படி இருக்கிற இடமே தெரியாது. டெல்லிக்கு எவ்வளோ பொல்யூஷனுக்கு அவ்வளோ பில்டிங்களுக்கு நடுவில் இப்படி ஒரு இடமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் இருந்துச்சு. இப்போ லாப்பிங் அதெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தேன். திபேத்தியன் ஃபுட் நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு இருக்கிறதே தெரியாது. தெரியுதா? தெரியல. நீங்க கூட நிறைய சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லாம் வச்சு இன்ஸ்டாகிராம் வீடியோலாம் எடுத்து போடுறாங்க. அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. அப்போ உள்ள கேள்விப்பட்டது கிடையாது. ஸோ அங்கே போய் தான் நான் முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். அப்படி இருக்கிறது எனக்கு அங்கே தான் தெரியும் லாப்பிங் அப்படின்றது. ஸோ அதை ட்ரை பண்ணி சூப்பராக இருந்துச்சு. அப்படி ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அங்கே திபேத்தியன் டெம்பிள்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படிங்கிற பக்கத்துல வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன். ஒரு அத்தன்டிக் திபேத்தியன் ரெஸ்டாரண்ட். ஸோ அதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வரைக்கும் லாப்பிங்லாம் சாப்பிட்டு வந்து ஸோ அது வந்து ஒரிஜினல் திபேத்தியன். அப்போ இது வந்து டூப்ளிகேட்டா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறீங்க. அதுவும் ஒரிஜினல் தான். அது வந்து எப்படின்னா நம்ம ஊர்ல இந்த பஜ்ஜி போண்டாலாம் வைக்கிறாங்க தெரியுமா, அது மாதிரி சைட் டிஷ் ஸ்நாக்ஸ் மாதிரி. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு மெயின் டிஷ் மாதிரி. நம்ம ஊர்ல சாப்பாடு அப்படிலாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி அது. இது வந்து சின்ன இந்த ஈவினிங் டிஷ் மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கலாமா, அந்த மாதிரி இதை. ஸோ நம்ம வந்து ஒரு மெயின் கோர்ஸ் வந்து ட்ரை பண்ண போறோம் இன்னைக்கு. ஸோ அது பேரு வந்து பார்த்தீங்கன்னா தெங்பூ, திபேத்தியன் தெங்பூ. அவன் கேட்கிற ஐட்டம் ஒன்றும் புரிய மாட்டேங்குதுல. நாம தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது வந்து நிறைய மீட் வச்சு டிஃப்ரெண்ட் மீட் வச்சு செய்யறாங்க. சிக்கன், பீஃப், மட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மட்டன் பீஃப் ட்ரை பண்ணியிருந்தேன். பீஃப் வந்து கிரேவி, சூப் ரெண்டுமே இருக்கு. ஸோ வந்து நம்ம இந்த சூப் வெரைட்டில ட்ரை பண்றாங்க. அதனால அந்த மோஸ்டா சைனீஸ் வந்து குடிப்பாங்க, சாப்ஸ்டிக்லாம் வச்சு அதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப் தான் வாங்கியிருந்தேன். சூப்பரா இருந்துச்சு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ மென்டல் ஸ்பெஷலிஸ்ட்? வேற லெவலா இருந்துச்சு அந்த டிஷ்ஷே வந்து. அதை நீங்க பார்க்க போறீங்க, நீங்க பாருங்க வீடியோ பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் பயந்துட்டே இருந்தேன். ஏன்னா வந்து நேரடியாக வெளிநாட்டுல இருந்திருக்கேன். சைனாக்காரங்க வந்து எப்படின்னா இந்த மாதிரி வேக வச்சு மசாலா இருக்கிறது வந்து ஆல்ரெடி வேக்காடா இருக்கும். அந்த வெறும் வேக வச்சு ஒரு மாதிரி கொமட்டிட்டு ஒரு வாசனை தெரியுமா, கறி மட்டும் வேக வச்சு அந்த மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து சூப்பரா செஞ்சுட்டாங்க திபேத்தியன் ரெஸ்டாரண்ட்ல. ஸோ நம்ம அங்க பிடிச்சிட்டு அப்படியே அங்கிருந்து டெல்லி நிறைய இடம் சுற்றுவோம் புதுசா. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க வீடியோல பார்ப்பீங்க. நம்ம அங்கிருந்து தான் கிளம்பி ஹிமாச்சல பிரதேஷ் போனோம். ஹிமாச்சல பிரதேஷ்ல இதை விட பயங்கரமா சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம தனியா இருந்ததுனால நிறைய விஷயங்கள் புதுசா நம்ம அனுபவிச்சத கூட நமக்கு யாரும் கிடையாது. நம்ம இந்த கேமரா அவ்வளவுதான் எனக்கு. ஸோ சரியான எக்ஸ்பீரியன்ஸா நீங்க போக பார்ப்பீங்க. ஸோ வாங்க கொண்டாலும் பேசிக்கிட்டு அப்புறமா வந்து அப்போ வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு டக்குன்னு மைண்ட் வரல. நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பட் எடிட் பண்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்படியே எடுத்துட்டேன். இப்படி போர்ட்ரேட்ல வச்சு எடுத்துட்டு லேண்ட்ஸ்கேப் நிறைய கொஞ்சம் ஸ்டார்டிங் எடுக்க மறந்துட்டேன். இப்போ ஸ்டார்டிங்ல கொஞ்சம் மட்டும் வீடியோ போர்ட்ரேட்ல தான் போய் இது வேற குழம்பு எது போர்ட்ரேட் எது லேண்ட்ஸ்கேப்னு தெரியல. போர்ட்ரேட் இதுதான். ஓகே, போர்ட்ரேட்ல வருது. அப்புறம் ஒரு 5-6 கிளிப் அந்த திபேத்தியன் காலனியை தாண்டிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாம் லேண்ட்ஸ்கேப்ல இருக்கும். ஸோ வியூ சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இது இப்போ ப்ரோக்ராம் பேசிக்கிட்டு இருக்கேன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்றது. இவ்வளவு லூஸ் மாதிரி பேசுறது மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்றேங்க. நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்க வேண்டியிருக்கு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் சூப்பரா. அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. போங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்றேன். பை. உனக்கெல்லாம் எப்படா கல்யாணம் நடக்கும்? ஐயா தப்பு நடந்து போச்சியா, கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க. பாயின்ற பாருங்க, உள்ள போங்க.
தக்காளி கிச்சனா பேர் பார்த்தீங்களா? தக்காளி வெங்காயம். ஸோ எங்கள் சீட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர் போட்டு உட்கார மாதிரியும் அப்புறமா அந்த தாபலெல்லாம் உட்கார மாதிரியுமே சீட்டிங்ஸ் இருந்துச்சு. என்ன கட்டிலுக்கு பதிலாக வந்து குஷன் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. நான் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு சப்பலாங்கல் போட்டு உட்காந்துட்டேன். அக்கா தங்கச்சியும் அம்மா சித்தி வந்து எதிரில் சேரில் உட்காந்துட்டாங்க. ஒரு உள்ளே வந்து ஒரு ஃபீலு வந்து ஒரு சைனீஸ் வைப்பு சூப்பராக இருந்துச்சு. உள்ளே வந்து சைனீஸ் சாங்ஸு, அங்கே இருக்க அந்த டிசைன்ஸு, அப்புறம் அவங்க ஓடிக்கிட்டு இருந்த சைனீஸ் சாங்கு, அந்த இடமே அப்படியே அந்த ஒரு திபேத்தியன் கல்ச்சருக்கு மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு அந்த மூடு வர்றான்னு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. என்ன ஆர்டர் போட்டிருக்கேன்னா பஃப் தென்டுக் கிரேவி. தென்டுக் கிரேவியா? ட்ரை வேண்டாம், ட்ரை மாற்றி அவசரப்பட்டு ட்ரைன்னு சொல்லிடாதீங்க. ஸோ எதுக்கு வந்து கிரேவி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நாக்கு ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. அதனால கிரேவி சொல்லியிருந்தேன், சூப் மாதிரி குடிக்கலான்னு. அப்புறமா ஸ்வீட் பொட்டேட்டோ சொல்லியிருந்தோம். இது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஆர்டர் போட்டிருக்கேன். அப்புறம் மட்டன் மோமோஸும் இங்கே தான் முதல்ல ஆர்டர் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸ்வீட் பொட்டேட்டோ அப்போ தான் முதல்ல ட்ரை பண்ணாங்க இங்கே வந்து. அப்புறம் வந்து முறை வந்து மட்டன் மோமோஸ் இங்கே ஆர்டர் போட்டிருந்தேன். சட்னியில் எடுத்து சாப்பிடணுமா? உங்களுக்கு வேணா நீங்க அதை இது கூட ட்ரை பண்ணலாம். ஆமா, முதல்ல நீ அது கூட ட்ரை பண்ணு. முடிஞ்சா நான் எடுத்தா என்னால முடியும். அபி இப்பவே இந்த யூடியூப்ல லைவா இருக்கிற மாதிரி ரியாக்ஷன்.加上真心，江水滔滔万里茫，乌牛穿越泪满面，心头苦楚难言忘。浊水难饮沙里滩，壶中米饭如泥浆。独壶一曲泪满箱，伤心泪下陆离花香。水浊难语，泪如眼眶。江湖有心事牵肠。万人齐劳早磐石，愁绪满怀难解亏。是梦日上泪。ரெண்டாவது வாட்டி இருக்க நம்ம என்ன பண்றது? அது நார்மலா தான் இருக்கு. ஸோ எல்லா டிஷ்ஷுமே சூப்பராக இருந்துச்சுங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதோட நம்மளுடைய திபேத்தியன் காலனி ப்ளாக் முடியுது. நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்பி டெல்லியில் இன்னும் சில இடங்கள்லாம் இருக்குது, அங்கெல்லாம் சுற்றி பார்க்க போய்கிட்டு இருக்கோம். வாங்க போ. இப்போ பகலில் நாங்கள் ஃபுல்லாக சுற்றிட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு சார் நைட்டு வந்து எனக்கு 9:45 தான் பஸ்ஸு. ஸோ அதனால பக்கத்தில் எல்லாம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லி எங்கள் அக்காட்ட கேட்டேன். ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன். அந்த இடம் பேர் வேறு என்னன்னு தெரியல, போய் காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். இடம் பேர் நடிக்குதுன்னா அக்ரன்சி ஆயாவா பாகுலி, அக்ரசென்ட் பாகுலி. வாவ் ஹேய். இடம் பேர் பார்த்தீங்கன்னா அக்ரசன் கி பாவ்லி. கரெக்டாக அந்த ராஜீவ் சௌக்கு அங்கே வந்தால் பக்கத்தில் இருக்கு. இது இவ்வளோதான், அந்த இடமே இவ்வளோதான். நல்லா இருக்கு. இதுக்கு ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரியல, இதை பற்றி நான் பிளான் பண்ணி வரேன். அதனால இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கல. சும்மா திடீர்னு டைம் இருக்கா எதனா ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தது. அங்கேயும் கொஞ்சம் இடம் இருக்கு. பிளான் பண்ணி வந்திருந்தா இது கொஞ்சம் ஹிஸ்ட்ரிலாம் தெரிஞ்சிருப்பேன். எனக்கு இது என்னன்னு தெரியல, ஆனால் பார்க்க நல்லா இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அது மட்டும் தெரியும். நாங்கள் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு வாட்ச்மேன் வந்தான், என்னை வெளியே துரத்தி விட்டா. அது பிரச்சனை இல்லை. அவங்க ஒரு பொம்பளை நின்றுக்கிட்டு இருந்தா, அவகிட்ட மட்டும் வழிஞ்சு சொரிஞ்சு
ரெடி போங்க பார்த்து போங்க அப்படிங்கிறான். எல்லா ஊர்லயும் இந்த சொல்லு ஊத்துறவனுக்கு மட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கானுங்க. நல்லா இருக்கு. இந்த இடம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டெப் வெல். சில்லு தண்ணி பார்த்துட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தான் கிடக்குது. சில்லு தண்ணி தொண்டல கட்டி வந்து சாவு போற ஒரு நாள் பார்த்துன்னு. ஆமா நான்லாம் பிறந்ததுல இருந்தே சில்லு தண்ணி தான்டா. நான் குளிர் காலத்துலயே சுட தண்ணி குடிக்காம சில்லு தண்ணி தான் குடிப்பேன். ஆமா பெருமை வேற. இது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஸ்டெப் வெல், அதாவது படிக்கட்டு மாதிரி எடுத்து வைக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா அக்ரவால் கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு ஆளை கட்டியிருக்காங்க அப்ப. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14th centuryல டெல்லி சுல்தான் இருந்தாங்க தெரியுமா. ஸோ அவங்க வந்து ரீபில்ட் பண்ணியிருக்காங்க, ரெனோவேட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா முகல் டிசைன் மாதிரி தான் இருக்கு. ஆனால் பார்க்க சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக அப்போ வந்து பின்னாடி திருப்பி இது வரைக்குமே தண்ணி வந்திருக்கும். ஸோ அந்த படிக்கட்டு தண்ணி நிரம்புற இடத்துல தான் படிக்கட்டு கட்டுவாங்க. அப்போல்லாம் இது வரைக்கும் இருந்திருக்கும். இப்போதான் வந்து நீர் வரத்து, அந்த நிலத்தடி நீரோட மட்டம் குறைஞ்சதுனால தண்ணி அவ்வளோ அது எவ்வளோ இறங்கி இருக்குன்னு பாரு. இங்க இருந்த தண்ணி இது வரைக்கும் ஃபுல்லா இருந்திருக்கும். இப்போ அங்க அவ்வளோ தூரம் எப்படி இறங்கி இருக்கு பாரு. அதுவும் சாக்கடை மாதிரி இருக்கு. உள்ளூர்காரங்களை கோவம் வருதுங்க உண்மையை சொன்னா. நல்லா இருந்த இடத்த எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த யமுனாரே அப்படிதான் வருங்க. தாஜ்மஹால் பின்னாடி இவ்வளோ அழகான ஒரு ரிவரு, ஆனா போய் பாத்தீங்கன்னா சாக்கடை மாதிரி ஆக்கி இருப்பாங்க இதை. சரி, நதி ஏன் இவ்வளவு கருப்பா இருக்குது? ஐயோ அட பாவிங்களா, கூவ நதிங்கிறது ஒரு ஹோல்சேல் சாக்கடைன்றத சொல்லாம போயிட்டேடா. எங்கடா இருக்கிற? ரொம்ப மோசமா இருக்கும் அந்த இடம். நிறைய டெல்லியில இருந்து நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இருக்கு. அது முகல் ஆர்கிடெக்சர்லாம் சூப்பரா இருக்கும் பார்க்கவே. ஆனா எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணாம, மெயின்டைன் மீன்ஸ் கிளீனா வச்சுக்காம நாஸ்தி ஆக்கி வச்சிருக்காங்க எல்லாம். என்ன பண்றது, எல்லா ஊரும் அப்படிதான் இருக்கு. சூப்பரா இருக்கு இந்த இடம். இங்க கொஞ்சம் லைட்டா வெதர் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அப்படியே கொஞ்சம் ரைனியா இல்லைன்னா கொஞ்சம் மேகமூட்டமா இருந்தா கூட நல்லா தான் இருக்கும். பாருங்க சனிங்களா, இங்க இருந்து எல்லாத்தையும் கத்துனா எப்படிடா அவங்க பறப்பாங்க? அது எடுறா மேட்ரு பண்றீங்க. மேட்டர்ல ஒண்ணு பண்ணாங்க, சும்மா விளையாடுங்க. விளையாட்டு இல்ல, நமக்கு தெரியல. சரி ஆன வச்சுக்கோ, ட்ரை பண்றது. அந்த இடம் செட் ஆகல. எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காங்க. நான் வந்து இது குளிக்கிறதுக்கு நினைச்சேன். ராஜா வந்து டைவ் அடிப்பார் போல மேல இருந்து அப்படின்னு நினைச்சேன். சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். பார்த்தா இது வந்து வாட்டர் ஸ்டோரேஜ், மெயின்லி கன்ஸ்ட்ரக்டட் டு கோப் வித் சீசனல் ஃப்ளக்சுவேஷன் இன் வாட்டர் அவைலபிலிட்டி. வாட்டர் அதாவது தண்ணி பஞ்சம்லாம் வரப்போ இதுலேருந்து யூஸ் பண்ணிப்பாங்க போல், அதுக்காக வச்சுருக்காங்க. அக்ரேஷன் இந்த வந்து அக்ரவால் கம்யூனிட்டி. அது சொன்னால ஃபாதர் அக்ரவால் கம்யூனிட்டி அவங்க தான் வந்து முதல்ல பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்கிடெக்சரல் ஃபீச்சர் திஸ் பாடி இட் மெஷர் 60 மீட்டர் அலாங் நார்த் சவுத். அதுக்கப்புறம் பெருசாக போட்டிருக்காங்க, அதெல்லாம் வேண்டாம். இந்த மெயின் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். கிளம்ப இடத்த விட்டு வாங்க போகலாம். பாய், அடுத்த இடத்துக்கு போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜந்தர் மந்தர் ஒரு இடத்துக்கு போகலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1.4 கிலோமீட்டர் தான் வருது. அதுக்கு வந்து 50 ரூபா கேட்டுருக்கேன். நான் தனியாக தான் நடந்து போயிட்டு இருப்பேன். சரி, கூட ஒரு பேஷண்ட் வேறு இருக்காங்க, அவங்கள வச்சுக்கிட்டு நம்மளால நடக்க முடியாது, அதனால ஆட்டோவை எடுத்தாச்சு. மனசாரில் எனக்கு, பட் இட்ஸ் ஓகே. இந்த ஊரில் எல்லாம் நார்மல் போல. இன்னும் மனசாட்சியில் 50 ரூபா கேட்குறாங்க. நம்ம ஊரில் ஆவடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயில் பதாக வரைக்குமே 4 கிலோமீட்டரு, அதுக்கே 15 ரூபா தான் வாங்குறேன். ஓகே, இதோட பார்த்தீங்கன்னா ஜந்தர் மந்தர் உள்ள வரத்துக்குள்ள அடிச்சு நவுத்தி சாவடிச்சிடறானுங்க. டிக்கெட்டு 20 ரூபா தான். அங்கே ஒரு ஸ்கேனரு, இங்கே ஒரு செக்கிங்கு, அப்புறம்னா புனுது அங்கே ஸ்கேனர் வைக்கிறாங்கன்னு தெரியல. அதுக்கு இங்கே வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம். அது டிக்கெட் எடுத்து இங்கே வந்து உள்ளே இங்கே ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணோமா, அதுக்கு விஷம் இங்கேயே டிக்கெட் இவங்களே கொடுத்துடலாம். கடுப்பாகுது. இது என்ன பிளேஸ்ன்னு கூட எனக்கு தெரியல, என்ன மாதிரி என்ன பிளேஸ்ன்னு தெரியல. உள்ளூர்காரங்கிட்ட கேட்போமா? இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை சார். சொல்லுங்க, இது என்ன மாதிரி இடம் சொல்லுங்க. இந்த ஏரியால இருந்து இவங்க முதல்ல இவங்களே இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. சின்ன வயசுல இந்த ஊர்ல தான் இருக்காங்க. நம்ம ஊர்ல இருப்பாங்க தெரியுமா, ஒரு சில ஆட்கள்ல வயசுல அந்த ஊர்ல தான் இருப்பாங்க. பக்கத்து இருக்க வழி கேட்ட தெரியாது, அந்த மாதிரி இந்த ஊர்ல இவங்க வந்து பார்க்குறது அந்த காலத்து ஸ்டேடியம் மாதிரியே இருக்கு லைட்டா.
அப்படியே மேலே ஏறி அங்கெல்லாம் உட்காருவாங்க போல், அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குற. ஆனால் இது என்ன ஆக்சுவலி என்ன இடம்னு தெரியல. உள்ளே போய் பாப்பா. ஓய் இன்னும் இதுவும் குளமா? நடுவில் ஏதோ பள்ளம் மாதிரி இருக்குது பாருங்க, தெரியுதா? தண்ணி தானே இது? இல்லை, ஆனால் தண்ணி இருக்கிற இடம் மாதிரி தான் இருக்குது இதுவும். இது என்ன மாதிரி இதோ போட்டிருக்கு, இங்கே போய் படிச்சிருவோம். சாம்ராத்யாத்ரா. This is the most important creation of Jai Singh and is located as the central structure of the observatory. Measured accurate time day. This portion was much below surface, and to avoid seepage of water, it was filled up to present level in 1935. ஒன்றும் புரியல, விடுங்க. என்ன இல்ல டீப் லைட் பார்த்தாலே தெரியும். இது முக்கியமான விஷயம். இது உக்காஞ்சி படித்து பொறுமையாக புரிஞ்சிக்கணும். வீடியோ பெருசாகவே இருக்கு, நான் படித்து சொல்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜந்தர் மந்தர் வந்து ஜெய்ப்பூர் 2ஆம் சிங் இருக்கார், அவரால் வந்து இது கட்டியிருக்காங்க. இது மொத்தம் இந்த மாதிரி வந்து 5 கட்டியிருக்காரு. 5 ஜந்தர் மந்தர். நம்ம ஜெய்ப்பூரில் ஒன்று இருக்காது தெரியும் எனக்கு. நான் ஜெய்ப்பூருக்கு பிளான் போடுறப்ப அங்கே போகலான்னு பிளான் போட்டேன். 2வது எங்கே இருக்குது, இன்னும் 3 எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ இது வந்து ஆக்சுவலாக எதுக்கு கட்டின மாதிரி போட்டிருக்காங்கன்னா, வானியல் கணிப்புகளுக்காகவும் நாட்குறிப்பு அட்டவணைகளை திருத்துவதற்காகவும் இதை கட்டினாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது என்ன எப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக நமக்கு தெரியல. ஏன்னா திடீர்னு வந்தேன், நான் முன்னாடி வந்திருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இது என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்னு புரியல. அப்படியே நடுவில் அப்படியே திடீர்னு ஒரு படிக்கட்டு கட்டியிருக்காங்க. திடீர்னு நடுவில் ஒரு செவர் இருக்கு. என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்னு புரிஞ்சிக்க முடியல. அதை டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஒரு மாதிரி. சரி, ஆக்சுவலாக அதுதான் இதோடைய ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் யூஸ் ஆகுற மாதிரி. அப்படி போகலாம், அங்கே போகலாம், உள்ளே போகலாம். அப்படி யோசிச்சு கட்டியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து படிக்கட்டு இருக்கு பார்த்தீங்களா, அங்கே மேலே வந்து இந்த தீப்பந்தம் இல்லை அந்த மாதிரி எதனா கொளுத்துற மாதிரி இருக்குமான்னு தெரியல. இந்த நம்ம ஊரில் வந்து புயல் கூண்டுலாம் வச்சுருப்பாங்க தெரியுமா, சுற்றுற மாதிரி, அந்த மாதிரி எதனா அந்த காலத்தில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரியல. இங்கேயுமே டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக போடலை. வேறு உள்ளே பாருங்கள். ஆக்சுவலாக இது ஒரு சைடு பார்த்தா சன்னோட ஆஃப் சைடு மாதிரி இருக்குது. அந்த உள்ளே இருக்கிறது பார்க்க தெரியுதா உங்களுக்கு? அது சன் தான், அது சன் டிசைன், அது தெரியுதா? இது வந்து அதில் வந்து வர கதிர் மாதிரி இருக்குது. புரியுதா இப்போ அது எது கட்டியிருக்காங்கன்னு? என்னத்துக்கு இங்கே தெரியுதா? இது ஏறி இல்லை, அது சன் தான் அது. சரி. இது வந்து இது கட்டினதே வந்து இந்த வானிலை ஆராய்ச்சிக்காக கட்டின மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நெட்டில் பார்த்தாரு. ஸோ அது வந்து சன்னாக தான் இருக்க முடியும். அங்க பின்னாடி கேவலமா கட்டி முடிச்சு அப்படியே இருக்கு. அது வரைக்கும் தெரியுது. ஆக்சுவலா இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் கேவலம் இருக்க மாதிரி தெரியுது. இது வரைக்கும் தெரியல, நோட்டீஸே பண்ணல நான். அதை வீடியோலாம் அப்படி கேவலமா தெரியல. அது இப்ப பாருங்க, நீங்க நார்மலா அதை பார்த்தா உங்களுக்கு கேவலமா தெரியாது. இப்ப கேவலமா இருக்குன்னு நினைச்சிட்டே பாருங்க, அது கேவலமா இருக்கும். தெரியுதா? கேவலமா இருக்கு. அங்க போய் கிரியேட்டிவா ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க. ஒரே இடம் தான், ஒரே இடம் தான். இப்படி பார்த்தா ஒன்று, இப்படி பார்த்தா ஒன்று, இப்படி பார்த்தா வாவ், இப்படி பார்த்தா பாருங்க போட்டா. இது சற்று சோர்வாக இருக்கிற இலைப்பாரலான்னு உக்காந்துருக்காங்க 2 பேரும். இங்கே ஒரே ஜோடியே எங்கே போனாலும் இவங்க வேறு வந்துடுறாங்க. வெறியாகுது, வேறு இடமே கிடைக்கல இவங்களுக்கு. இவங்களுக்கு தான் தேட்டர்லாம் கட்டி விட்ருக்காங்க, நாங்கள் போக வேண்டியதானே. நம்ம போய் தெரிசில் வாங்கி கொட்டிக்கிறாங்க. இட்ஸ் ஓகே, நமக்கும் விடிவு காலம் பிறக்கும். நீதி நேர்மை நியாயம் ஒரு நாள் ஜெயிக்கும். இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு. என்ன பூஸ் இல்லை இல்லை, நான் பஸ் ஏறி தூங்கிடுவேன். காலைல தான் சாப்பிட மாட்டியா? அங்க என்னடா சாப்பிட்ட? அது ஒரு வாட்டி யூடியூப் பண்ணா சரியா இருக்கும். அப்படிதான் இருக்கும். ட்ரெயின்ல போனா பரவாயில்ல, பஸ்ல போறப்ப சாப்பிட்டு வேலைக்கு. ஏன்னா போற வேலை எதனா வேலையை காமிச்சிருச்சுன்னா அவ்வளோதான். அதுவும் நைட் டைமு அருமையா இருக்கு.
இல்லை இப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு, காற்று கொஞ்சம் அடிக்குது சார். நான் இன்னைக்கு ராத்திரி போயிட்டு தான் படம் பார்க்கணும். என்ன படம் பார்க்க போகிறேன்? அந்த கருமத்தை பார்க்கறதுக்கு சாணியில் திண்டு போயிடலாம். அதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. ஒரு படம் வந்திருக்கீங்க, படம் பேர் சொல்ல மாட்டேன், உங்களுக்கே தெரியும். படத்தை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. சரியா நடிச்சிருக்காரு அப்படின்னு சரியா சரியா டிக்டாக் பண்ணிட்டு போக வேண்டியதானே. இடத்துக்கு படம் எடுக்கலாம், ஆக்டிங் படம் பார்க்க முடியும். படம் நல்லா இருந்தால் தான் படம் பார்க்க முடியும். ஹலோ, ஆக்டிங் தான் அவனோட வந்து விசில் அடிச்சு கிளம்ப சொல்லிட்டாங்க வாட்ச்மேன்லாம். எல்லாரும் அம்மா ஆட்டுக்கணே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டுருந்தேன். சூப்பராக இருக்குது. இந்த ஈவினிங் டைமில் நல்லாயிருக்கு. பட்டப்பகலில் இருந்துன்னு வெயில் பொழக்குது, அவ்வளோவா நல்லா இல்லை. ஈவினிங் டைமில் சூப்பராக இருக்குது. சும்மா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போனோம். இதுக்கப்புறம் வேறு எங்கேயும் போனால் லேட் ஆகிடும். லேட்டான போது தான் இவங்களும் வர வீட்டுக்கு போனோம், எங்கள் அக்கா வர வீட்டுக்கு போனோம். அவங்க வந்து மிட் நைட்டில் எனக்கு 9:45 பஸ்ஸு, அது வரைக்கும் அவங்கள உட்கார வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க இப்படி நைட்டில் போவாங்க. அது டெல்லி பற்றி உங்களுக்கு தெரியுமே, நிறைய நியூஸ் தான் டெய்லியும் பார்க்குறோம்ல. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி அனுப்பிச்சி விட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டில் கொண்டாந்து உட்காந்துட்டு அப்படியே போகிறோம். சரி, என் ஃபோனோட வந்து டெம்பர் கிளாஸ் வந்து உடஞ்சிருச்சு. அங்கேயே மாற்ற நினச்சேன், மாற்றா மூட்டிட்டேன். இப்போ கொஞ்சம் பெருசாகிருச்சு டெம்பரு. யார் பக்கத்தில்? யார் அவரு? அவங்க சிலைய இருக்காது. சரி, மாதிரி டெம்பர் கிளாஸ் மாற்றிட்டு அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு போ. இங்கே எவ்வளோ கேட்பாங்க தெரியல. டெம்பர் கிளாஸ் போட்டாச்சுங்க. நம்ம ஊரில் வந்து 400 கம்யூனிட்டிங்க நல்லா ஃப்ராட் வேலை பார்க்குறாங்க. இங்கே வெறும் 300 ருபீஸ் தான். ராஜீவ் சோக் வந்தீங்கன்னா அங்கே எதிரிலே இருக்குது, மெட்ரோக்கு எதிரில். சரி, நீங்களும் வந்து போட்டுக்கலாம். பர்ஃபெக்டாக போட்டு சூப்பராக கொடுத்துறாங்க, உடனே போட்டு கொடுத்துறாங்க. நான் அப்போ அங்கே போன இடத்துல வந்து ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. இங்கே கம்மியாக 10 நிமிஷத்தில் கடையில் போட்டு பெரிய லைட் வச்சுருக்காங்க, யூவி லைட்டு. டக்குன்னு போட்டு டக்குன்னு கொடுத்தாங்க. சும்மா இப்போ ரோமிங் பண்ணிருக்கோம். இது என்ன ஏரியா பேர் என்னது? இந்த இடத்துக்கு பேர் என்ன? ராஜீவ் சோக்கில் வந்து இது வந்து சி பிளாக். நல்லாயிருக்கு. இங்கே ஃபுல்லாக ஷாப்பிங் ஏரியாவை தான் பண்ண போகிறேன். இது பாய், இவர் என்ன ஃபோனுன்னு தெரில, காசு கொடுத்து வாங்கினா திருட்டு வந்தானு தெரில. இவ ஃபோனுக்கு எங்கே ஒரு கடை இல்லைன்றாங்க. புக்கு வாங்க போகிறாங்களா? இது பார்த்தா வந்து யாரடி நீ மூவி படம் பார்த்துருக்கியா? அந்த புக்கு கூட நல்லா இருக்கு தெரியுமா? ரிச் டாட் புவர் டாட். எவனை கேட்டாலும் இந்த ஒரு புக்கு மட்டும் தான் தெரியும். இந்த ரிச் டாட் புவர் டாட் மட்டும் எவனை கேட்டாலும் மட்டும் சொல்லிருப்பாங்க புக்கு படிக்கிற மாதிரி. அந்த யார் நீ மூவி படத்தில் டெய்லருமே அழி பட்டையை போட்டால் மட்டும் அதான் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது. அழி பட்டையை போட்டுட்டா நல்லவன் நம்பிடுவாங்களா? இதுலேயே ஒரு மார்க்கெட் மாதிரி இருந்துச்சு, எதனா வாங்கலாமான்னு சொல்லிட்டு இவன் கம்ஃபோனுக்கு வரீங்க இதை கேட்டுப்பாரு. இவன் நேரம் எங்கே போனாலும் இல்லைன்னு துரத்தி விட்டுறானுங்க. சார் இந்த சென்ட் எவ்வளோ சார்? 9:45 பஸ்ஸு, மணி 7:30 ஆச்சு. பொறுங்க இங்கேயும் இல்லையா? செல்லும் இடமெல்லாம் செருப்படி. மார்க்கெட்டில் வந்து சரியான கூட்டம், நடக்கிறதுக்கே இடம் இல்லை. எல்லா பக்கமும் வழியிலேயே எல்லாம் ஃபுல்லாக கடை தான் இருக்குது, நடக்கிறதுக்கு இடம் இல்லை. யார் வந்து வாங்குவான்னு தெரியல. ரசிக்கு தள்ளிவிட்டாங்க, ஏற்றுக்கு விட்டுருச்சு. வெளியே வந்துட்டு வாங்குறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ அதுதான் கிளம்ப வேண்டியதான் பஸ் ஸ்டாண்டுக்கு. மெட்ரோவில் போகிறதா ஆட்டோவில் போகிறதான்னு தெரியல. மெட்ரோவில் ஆட்டோலையும் போகிறதுக்கு முன்னாடி இயற்கை வாய்ப்பு இருக்குது, அதை முதல்ல முடிக்கணும். அது லேடிஸ் வாஷ்ரூம்னு நினைக்கிறேன். அதை போய் செருப்படி வாங்கி கொடுக்குறதுக்கு ஐடியா கொடுக்குறாங்க பக்கத்தில் ஒருத்தங்க. ஏன்னா மெட்ரோ தேடி சுற்றியே மாட்டிப்பீங்க போல. எல்லா பக்கமும் ஒரு ரவுண்டாக இருக்கா, 4 பக்கமும் வழி போகுது. எதுவுள்ள போயிட்டு எதுவுள்ள வெளியே வந்தோம், எந்த பக்கம் இருக்கானே தெரியல. இப்போ சரி, இப்போ கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி இங்கே மெட்ரோன்னு போர்டு போட்டிருக்கு, ஆனால் அங்கே மூடி கிடக்கு, அந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறவா? அப்படி இல்லவா? அப்படியே போகிறாங்க விறுவிறு. உள்ளூர்காரன் சொன்னா அவனும் நம்ப மாட்டான். ஆனால் கஷ்டம் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஏரியா நல்லா இருக்கு. சும்மா நைட் டைமில் வந்தீங்கன்னா அப்படியே ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு ரூம் பண்ணிட்டு ஜாலியாக போகலாம். சூப்பரா இருக்கு இடம். டேய், எதனா சாப்பிட்டே போலாமா? இங்க இருந்து அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் தான், சீக்கிரமா வந்துரும். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பசி எடுக்கிறதுனால எல்லாம் சாப்பிட்டு போகலான்னு பார்த்தா இங்க சின்ன கடைங்க எதுவும் இல்லை. இந்த இடம் ஒரு காஸ்ட்லியான போய் ஃபாரஸ்ட் ஏரியா போல. நம்ம ஊர்ல வந்து போயஸ் கார்டன் மாதிரி, பெசன் நகர் மாதிரி ஏரியா போல. எதுவும் இந்த ஒரு சப்வே தான் இருக்கு. சப்வேனா உள்ள போற சப்வே இல்லை, சப்வே சாப்பிட்ற கடை. இந்த ஜோக் அவாய்ட் பண்ணிருக்கலாம், பட் அடி ஃபோல் வந்துருச்சுனால அப்படி சொல்லிட்டு நாங்க அதான் சாப்பிட போயிட்டு இருக்கேன். என்ன வாங்குறேன்னு தெரியல. உள்ள போய் ஆமா, நான் சப்வேல இருந்து திருப்பி வந்துட்டேன். என்ன பாத்தீங்கன்னா, நான் சப்வேல இதுக்கு முன்னாடி போனதில்லை. சப்வேல நிறைய இந்த சிக்கனு மேங்கோ ஐஸ்கிரீம் பாப்புலரா ஆச்சு, அதெல்லாம் இருக்குல்ல. சாப்பிட்றதுக்கு எது இருக்காதா? சீச்சி, சாப்பிட்றதுதான் லூசு. அது ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடுவாங்க. சப்வே வந்து அந்த சிக்கனு அந்த மாதிரி பீட்சா அந்த மாதிரி பார்த்தா வெறும் பர்கர் தானே. எனக்கு தெரியாது, இது பர்கர் பிடிக்காது. இது
மண்ணுல கறி வச்சு கொடுப்பாங்க, கடிச்சு சாப்பிடுவோம் ஒரு மாதிரி ஆயிடும். ஐ டோன்ட் லைக். அதனால வேற கடையை தேடி போயிட்டு இருக்கோம். பக்கத்துல கடை சில்லுன்னு சரியான கூட்டம், வெளியே ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய ஃபேமஸான கடை போல, அவ்வளோ டேஸ்டா இருக்கும் போலாங்க. வேற கடை இருக்கான்னு வேற தெரியல. ஏய் போய் பாப்போமா, கண்டுபிடிச்சிருப்பா. இந்த பக்கம் வழி அங்க எங்க போற, திடீர்னு பார்த்தா ஒரு கூட்டமா இருக்கு. இப்படி இருக்கு பாப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா தோசை கடை, ஸோ அவாய்ட் பண்ணிட்டோம். வந்து ஒரு தோசை திங்குது, ஒரு நல்ல கடையாக சாப்பிட்டு போலாம்னு சொல்லிட்டு வேற கடை தேடிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு கடைசியில எதுவுமே கிடைக்காம டீ குடிச்சு கிளம்ப போறேன்னு நினைக்கிறேன். அதான் நடக்க போகுது. இது வந்து கொஞ்சம் கலர் கலரா பிரைட்டா வருது. சைடு இருக்குன்னு நினைக்கிறேன். போமா கடைசியில கண்டுபிடிச்சிட்டான். பக்கத்துல கூட இது இம்பீரியல் ஸ்பைஸ்னு கடை இருக்கு. அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் பிரிட்டர் என்னமோ இருக்கு. எங்க போலாம் டக்குன்னு சொல்லு. காமினஸ் போலாமா இல்லை இதுல போலாமா? ரெஸ்டாரண்ட் தான் போலாம். கடைசி வந்து இந்த கடை இப்போ முடிவு பண்ணியிருக்கோம். பங்காளி நம்ம ஸ்பீடு இல்ல, ஒரு வழியா அந்த பணத்தை திருட்டாயா என்ன பண்ற, நம்ம சொந்தக்கார எல்லாத்தையும் சொல்லி விட்டுற. இப்போ வந்து 0 degrees அப்படின்னு ஒரு கடையில் தான் உட்காந்துருக்கோம். ஆம்பிஷன்லாம் வச்சு லுக்லாம் நல்லா இருக்கு. ஐ எம் ஃப்ரைட் என்ன ஆர்டர் போடுறேன்னு தெரியாம உட்காந்துருக்கேன் நான். எனக்கு வந்து பீட்சா வந்து அவ்வளோவா சாப்பிட்டு பழக்கல, அதனால எது நல்லா இருக்கும் எனக்கு தெரியாது. அதனால தெரிஞ்சவங்ககிட்டயே கொடுத்துருக்கேன். அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு சுத்தி பார்த்துட்டு மார்கரெட்டா பீஸா கொரியன் ஃப்ளேவர்னால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைசியா தானே இருக்கும். கொரியன் சிக்கன் பீஸா சரி சாப்பிட்டதுல இது வாங்கிக்கலாம். அது 2 பேரும் 10 அதுவே பார்க்கலாம். சரி ஒன்று வாங்குவோம், பார்த்தலாம் வேணா சொல்லி. கொரியன் சிக்கன் சீஸ் பீஸா சொல்ல போவோம். அது எப்படி இருக்குன்னு தெரியல, வாங்கி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு 10 நாள் இன்னும் நினைக்கலாம். ஓகே அவருக்கு உள்ள வந்து அப்படி சில்லுன்னு அடிச்சுட்டு வராங்க. சூப்பரா இருந்துச்சு. முதல்ல சொல்லுவான், அதுக்கப்புறம் முதல்ல சொல்லிடு அவன் வந்துட்டான். அதுல யாராவது சொல்லுவான். இந்த கடை சிறன ஓவர் எனக்கு காத்து வராத மாதிரியே இருக்குடா. அது இப்படி சுத்துது. இந்த பக்கம் வரப்போ உனக்கு காத்து வருது, அந்த பக்கம் தெரியும். சரியான பில்டப்புக்கு அந்த கடை. அங்க வெளியில நின்று வெளியில இருந்து வாக்கி டேக்ல அளோ உள்ள சீட் இருக்கும். அவனுக்கே சிரிப்பு வருது. அந்த அப்படி வர வச்சுக்கோ. அதுதான் பவர் பேங்க். ஓ பவர் பேங்க் ஒரே ஃபன் ஆயிடுச்சு. அப்படியே வந்து கேட்டேன்னா அங்க அந்த வாக்கி டேக்ல கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உள்ளே வராங்க. உள்ள காலியா தான் கிடக்கு. அப்படியே பில்டப் கொடுக்குறாங்க ஓவரா பயங்கரம். டொபாஸ்கோ டொபாக்கோ நினைச்சேன். டொபாஸ்கோ பெப்பர் சாஸ் ஸ்பைசியா இருக்கு. அப்படியா? ஆனா பார்த்தா ஏதோ தக்காளி சாஸ் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. மந்தனை ஊற்றி சாப்பிட்டு பாப்பா, லைட்டா ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம், நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு ஜூஸ் வச்சிருந்தா கடை நீட்டா இருக்கு, ஊதாங்கோல் மாதிரி. இது என்னது இது? பருப்பு பொடி மாதிரி இருக்கு. என்னென்னமோ வச்சிருக்காங்க. இந்த பணக்காரங்களை ஏகப்பட்டது தெரியுதுங்க, நமக்கு தான் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அப்பப்ப நம்மளும் அந்த மாதிரி கொஞ்சம் பணக்காரங்க மாதிரி வந்து நிறைய இடத்துக்கு சாப்பிட்டு பார்க்கணும்ல, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது என்னென்ன இருக்குன்னு. பணக்காரங்கன்னு ஜென்ரலா சொன்னேன், உங்களை சொல்லல. நீங்க ஏன் கொந்தளிக்கிறீங்க? இப்போ உங்களுக்கு வந்து பணக்காரங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கு உங்க மனசுல. நல்லா இருக்கு இது. ஆம்பிஷன் பேர் என்னது? ஆம்பியன்ஸ். வெரி இங்கிலீஷ் தெரியும். அப்போ ஆர்டர் சொன்னா ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போறாங்கப்பா. ஃபோன் பண்ணி கேட்பாங்க போல, அங்க சார் எடுத்துட்டு வரட்டுமா, ஓகேன்னு எடுத்துட்டு வராங்க போல. ஓவர் கொஞ்சம் பில்டப்லாம் பயங்கரமா இருக்கீங்க. அப்படியே ஒரு மிலிட்டரி ஏரியா மாதிரி. வாட்டர்மெலன் சொல்லிடுவோமா? இருக்கு ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் ஒன்று சொல்லி நாமளும் சொல்லுங்க. ஊதாங்கல் ஜூஸ் எடுத்துட்டு வராங்க. வாட்டர்மெலன் ஜூஸ் அந்த அது ஒன்னே இவ்வளவு பெருசா இருக்கு, நல்லா 8-2 அடிக்கு இருக்கு. நம்ம வச்சு அதுல ஆள் பாதி குடிச்சிடலாம். ஆனா அளவு வந்து எனக்கு கம்மியா தான் இருக்கும், ஏன்னா அது நீட்டா இருந்தாலும் சைஸ் வந்து இவ்வளவுதான் இருக்கு. பின்னாடி ஒருத்தவங்க வச்சிருக்காங்க, எடுத்து வீடியோ எடுத்தோம்னா கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க. அதனால அதை அப்படியே பேசிட்டு இதுவும் கியூட்டா தான் இருக்கு. இதுவும் கியூட்டா இருக்கு. பாருங்க இந்த பணக்காரங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு பாருங்க. வாட்டர் கேன் எல்லாம் பார்த்து கியூட்டா இருக்குன்னு ரசிக்கிறேன். கத்துக்கலாம்.
இஃப் யூ நாட் ஏபிள் டு பிகம் ரிச் அட்லீஸ்ட் ஆக்ட் லைக் ரிச். அந்த அளவுக்கு அது வளரணும். வெளியில வந்து வாய்ப்பு இல்லை.